வணக்கம். பண்டிகை காலங்கள் வந்தாலே அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைவர்களையும் கையில பிடிக்க முடியாது. மாறி மாறி வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் நேற்று திமுக சார்புல திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வெகு சிறப்பா கொண்டாடி கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க. அதற்கு போட்டியானா அப்படி போட்டியானலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்புல இன்னைக்கு சென்னையில கொண்டாடி இருக்கிறாங்க. வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. அங்க விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் வருங்காலங்கள்ல அப்படிங்கிற மாதிரி அவரு பேச தொடங்குறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணத்தை விதைக்கும், மற்றவர்கள் நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும், அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, திரும்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய மண் ஒரு தாய் அன்பு கொண்ட மண். அதாவது நம்ம தாய் மாதிரி நேசிக்கக்கூடிய ஒரு மண்ணு தான் தமிழ்நாட்டு மண். எல்லாரையும் அன்பா நேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படி எல்லாருமே ஒரே போல அரவணைச்சு இருப்பாங்களோ, எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி அவங்க அரவணைச்சு இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் ரம்ஜான்னாலும் சரி, கிறிஸ்துமஸ்னாலும் சரி, பொங்கல்னாலும் சரி, தீபாவளினாலும் சரி, எல்லா பண்டிகையும் ஒரு போலவே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவாங்க. அந்த விஷயத்துல தமிழ்நாட்டு மக்கள் வெகு சிறப்பானவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜய் அவர்கள் வாய் மூடிட்டு இருந்துட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அதற்கு அவங்க கட்சிக்காரங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரம் அந்த பிரச்சனை கேஸ் போட்டிருக்காங்க. அது கோர்ட்ல அந்த பிரச்சனை இருக்கனால அதை பத்தி விஜய் அவர்கள் பேசக்கூடாது, கருத்து தெரிவிக்க கூடாது, அப்படி ஏதாவது சொன்னாக்கி அது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க அதை சொல்லி மழுப்பி அதை மூடி விட்டுருந்தாங்க. சரி, அது வேண்டாம் நமக்கு. மறுபடியும் என்ன சொல்ல வராரு விஜய் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு கதையை சொல்றாரு. யோசேப்பு கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக நடந்த ஒரு சதியை அவர் சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தானா, அந்த ஊருக்கு அந்த இளைஞனுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்ததாட்டு அவர் சொல்றாரு. அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் அவன்கிட்ட தனியான பாசம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாமே அவன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பெற்றோர்கள் இருந்தனால அவன் கூட இருந்த சகோதரர்கள் பொறாமப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இளைஞனை ஒரு பாலுங்கிணத்துல தள்ளி விட்டுறான். அப்போ தள்ளி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இறந்துட்டுவான், அந்த பையன் செத்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கூட இருந்த சகோதரர்கள் எல்லாம் போயிடுறாங்கன்ட்டு சொல்றாரு. அப்புறம் ஒரு வழிப்போக்கன் அந்த இளைஞனை மீட்டு எடுத்து அவனை திரும்ப உருவாக்கி அவர் மீண்டு எழுந்து வராரு. அந்த இளைஞன் அந்த கூட பிறந்த சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, அவங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடந்த பிறகு தேவையான உதவிகளை செய்து அந்த சொந்த நாட்டுக்கே அவன் அரசனாக ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அரசன் அந்த அரசன் அப்படிங்கிறத 2 தடவை அழுத்தி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த அரசன் யாரு, அந்த யோசேப்பு யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருங்காலத்துல அந்த அரசன் யாராட்டு மாறுவா அந்த தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு குறிப்பாட்டு குறி சொல்றாரு. நம்ம இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதே பைபிள், அந்த கதை பைபிள்ல இருக்குது. இந்த மாதிரி கதைகள் பைபிள்ல இருக்குது. நீங்க பைபிளை எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே விஷயம்தான் ஒரு பைபிள்லயும் ஒரு குறிப்பிட்டு சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். யோபு 1:2, லூக்கா 22:31 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாத்தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டே பேசுவான். சாத்தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டே பேசுவான். தேவன் கொடுத்த வார்த்தை அல்லது வசனத்தை வைத்தே வஞ்சகமாய் நம்மிடம் எதிர்கொள்ளுவான் அப்படின்னு இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. இந்த இடத்துல நான் சாத்தான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, அரசன் அப்படின்ட்டு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு விஜய் அவர்கள் அந்த அரசன் யாருன்னு நீங்க தெரிஞ்சிடுங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போ இந்த பைபிள்ல அதே மாதிரியே ஒரு வசனம் இருக்குது. இதுல சாத்தான் தேவனுடைய வார்த்தை கொண்டே பேசுவான் அப்படின்னு இருக்குது. இதுல சாத்தான் யாருன்னு நீங்க புரிஞ்சுடுங்க. நம்ம சொல்லி அதுல பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம்.
நீங்க உங்க கருத்துக்கே நாங்க விட்டுருவோம். சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ பிரச்சனை மேற்படி என்ன ஆகுதுன்னா, இப்பதான் சம்பவமே ஆரம்பிக்குது. ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்கள் வந்து பேச தொடங்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னுடைய பையனுக்கு வந்து ஜீசஸ் அப்படின்னு தான் நான் பேர் வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு என்ன சொல்றது, சமத்துவத்தை பத்தி அவர் பேசுறாரு. நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலுமே என்னுடைய பையனுக்கு வந்து ஜீசஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு. அவர் பையனை பத்தி சிறப்பா பேசிட்டு திரும்ப ஆளுங்கட்சியை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. திமுக அரசை பத்தி விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இந்தியாவில் பல மாநிலங்களை பார்த்துருக்கிறேன், ஆனா தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பான மாநிலம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. விஜய் அந்த பக்கம் அப்படி திரும்பி பாக்குறாரு. என்னடா இது உல்டா போத வண்டி, திரும்பி ரிவர்ஸ்ல வருது அப்படிங்கிற மாதிரி விஜய் பாக்குறாரு. அவர் பேச்சை நிறுத்துற மாதிரி இல்ல, கண்டினியூ பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எல்லாமே சிறப்பா இருக்கு. முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல வந்து வெகு சிறப்பா இருக்கு. தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கல்வியில வந்து மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மனித வருமான விஷயத்துல வந்து தமிழ்நாடு தான் டாப்ல இருக்குது அப்படின்னு பேசுறாரு. சொல்ல போனா எல்லாத்துலயுமே தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இது பேப்பர் எதுவும் மாத்தி எழுதி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஒரு அரவிந்த் சாமி, நம்ம தம்பி ராமையா, அந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, தம்பி ராமையா பையனாட்டு அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்து வசனத்தை பேப்பரை வந்து மாத்தி எழுதி கொடுத்துருப்பாங்க, உல்டா பேசிட்டு இருப்பாரு இல்லையா. அதே மாதிரி ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு வந்து யாரோ வந்து பேப்பரை வந்து மாத்தி எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரோட்ல தான் விஜய் வந்து திமுகவை பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. மக்களே நீங்களே சொல்லுங்க, பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இருக்குதா சொல்லுங்க நீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அங்க வந்து மக்கள் எல்லாருமே இல்ல 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 பாதுகாப்பே இல்லை, எங்க போனாலும் கற்பழிப்பு, வழிப்பறி, கொள்ளை அப்படின்னு தான் சொல்றாங்க. இவர் வந்து அப்புறம் படிப்பு சரியில்லை, ரோடு சரியில்லை, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்ட்டு திமுக கவர்மெண்ட் வந்து பொழந்து கெட்டிட்டு இருந்தாரு எல்லா விஷயத்திலுமே. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்துல வந்து எல்லாமே உல்டா ஆகி போச்சு. அதுதான் அந்த ஆற்காடு நவாப் அவங்க வந்து எல்லாமே மாத்தி சொல்லிட்டாங்க. எல்லாமே பெஸ்டா இருக்கு, சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. இதுல உள்ள யாரோ பூந்துட்டாங்களா இதே அவங்க என்னமோ சொல்லி காட்டுவாங்க, திமுக வந்து ஏதோ பேப்பரை மாத்தி கொடுத்துட்டாங்க ஆளை வச்சு செட்டப் பண்ணி அப்படின்னு நீ அதுல ஒரு புரோட்டா விடுவாங்க. அப்படிதான் இருக்குது. திமுக காரங்க யாரோ வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு இடையில இந்த பேப்பரை சொருகிட்டாங்க போல இருக்குது. இதை பேசுங்கய்யா நீங்க அப்படின்ட்டு அப்படி ஆகி போச்சு. ஆனா வந்து அதாவது உண்மை அப்படி இது வந்து என்னைக்குமே மறைக்க முடியாது, உண்மையை வந்து மறைக்க முடியாது. அப்படித்தானா? இப்ப நம்ம வந்து திமுக வந்து நல்லது செஞ்சுட்டாங்க, கெட்டது செஞ்சுட்டாங்க, அது வேற. ஆனா தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உறுதியா சொல்ல முடியாது இந்த கட்சிக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த மார்க்கெட்டிங் வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மாறாக நீங்க வந்து முழு மனதோடு மக்களுக்கு உழைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. காசை வாங்கிட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனோட விளைவுதான் இப்போ வந்து உங்களுக்கே வேட்டா அமையுது. புரியுதுங்களா? அததான் ஆதவ் அர்ஜுனாவும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? 2021 சட்டமன்ற தேர்தல்ல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல எங்க தலைவர் விஜய் போயிட்டு விளம்பரம் படுத்தி எங்க விஜய் ரசிகர்களுக்கும் நீங்களும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் படுத்தி ஏகப்பட்ட ஓட்டுகளை வந்து உங்களுக்கு போட வச்சாரே, அவரும் போட்டாரே. இப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியிருந்தாரு அங்க பொதுக்குழு கூட்டத்துல, அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல. அந்த இடத்துல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் சரி ஆதவ் அர்ஜுனா தப்பா சொல்லிட்டாரு. நான் அப்படி திமுகவுக்கு ஓட்டு போடலைங்கிறத வந்து விஜய் வந்து எந்த இடத்துலயுமே மறுத்து பேசல. அதுதான் உண்மை. அப்ப வந்து இன்னைக்கு வந்து நீங்க அவங்களதான் வேலை பார்த்துருக்கீங்க. அதுதான் இந்த பேசுறாரு இல்லையா ஆற்காடு நவாப் முகமது அலி, பேசுறாரு இல்லையா பெஸ்டா இருக்குன்ட்டு. அதுதான் நீங்க செய்யறது வந்து உங்களுக்கே வினயம். தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நடந்துட்டு இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களாவே உளறிடுவீங்க, உளறி மாட்டிக்குவீங்க. உங்க வாயில இருந்தே எல்லாம் வந்து விழுந்துரும்.
நான் இப்பவும் இல்லை, முன்னாடி இருந்தே அதை தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்களாவே உளறிடுவீங்க, நீங்களாவே வெளியே வந்துடும், வார்த்தைகள் வந்து வெளியே வந்து விழுந்துரும். யாருக்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், நீங்களாவே சொல்லிடுவீங்க நாங்க இவங்களுக்கு தான் வேலை செஞ்சோம் அப்படின்ட்டு. அதுதான் இப்ப நடந்திருக்குது. இன்னைக்கு மீட்டிங்ல வந்து அதுதான் நடந்திருக்குது. திமுக பெஸ்ட் கவர்மெண்ட், திமுக வந்து பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுல, படிப்புல, போக்குவரத்துல எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்குன்ட்டு ஆற்காடு நவாப் அவர்கள் வந்து சொல்லாம சொல்லி காட்டிட்டாங்க. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல நீங்க சொல்லி வச்சே பேசினீங்களோ என்னன்னு தெரியாது. ஆனா வந்து கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கர்மா வந்து அதோட வேலையை காட்டும் போது வந்து அது சிறப்பா தரமா செஞ்சுட்டு போயிடும் கர்மா. அப்போ வந்து நீங்க அனுபவிப்பீங்க. விஜய் சார், விஜய் சார், கரூர்ல வந்து 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த செயலுக்கு வந்து பதில் சொல்லணும். அது வந்து எப்படின்னா, அதாவது எல்லாரும் மறந்துருவாங்க, எல்லாருமே மறந்துருவாங்க, கடந்து போயிருவாங்க. பணத்தை வச்சு நீங்க மறக்கடிச்சிருவீங்க, சம்பவங்கள் வந்து கடந்து போயிரும். ஆனா வந்து அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த இறந்தவர்கள் அவர்களுடைய அந்த மனசாட்சி, அந்த அந்த ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது போகாது. அது போகாது விஜய் சார். அது ஒரு நாள் வந்து தண்டிக்கும். அந்த கர்மா வந்து ஒரு நாள் தண்டிக்கும். அன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க. ஐயையோ! இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நீங்க தள்ளப்படுவீங்க. அது வந்து நீங்க எத்தனை கோடி பணத்தை வச்சும் அதை வந்து சமாளிக்க முடியாது. அப்படி ஒரு காலம் வந்து விரைவில் நடக்கும். அது வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. சரி பார்ப்போம். இன்னைக்கு வந்து சம்பவம் வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காப்புல ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்கள் வந்து உள்டா பேசி எல்லாத்தையும் குழப்பி விட்டு போயிட்டாரு. சரி பார்ப்போம், நீ அடுத்த மேடையில இருந்து யார் வந்து எப்படி பேச போறாங்க அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.